இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சாண்ட்விட்சில் ஒரு 5 வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ், சிக்கன் வித் பன்னீர், சிக்கன் வித் சீஸ், சிக்கன் சீஸ் பன்னீர் இந்த 5 தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சாண்ட்விச் பிரெட், சிக்கன் 65 போன்லெஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், மயோனிஸ், கேப்சிகம் மிளகாய், முட்டை, பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம், வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், பன்னீர், பட்டர் அண்ட் சீஸ், உப்பு, கல்லுப்பு மற்றும் தூளுப்பு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம். சாண்ட்விச்சுக்கு தேவையான சட்னி மற்றும் காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி க்ளீன் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் தனி பிளேட்டில் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். சட்னி மாதிரியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப லூஸாக இருக்க வேண்டாம். நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நமக்கு சாண்ட்விச்சுக்கு தேவையான கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். கேப்சிகம் மிளகாய், முட்டைக்கோஸ், கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்மளால் எவ்வளோ மெலிசாக அறிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக சீவி அரிஞ்சு தனித்தனியாக எல்லாம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் மிளகாயில் இருக்கிற விதையை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம் இது மூணையும் தனியாக எடுத்துக்கலாம். அது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கடையில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் 65 போன்லெஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொருள்லாம் நம்ம கை கட்டுற மாதிரி பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்விச்சில் சிக்கன் சீஸ் பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல் ஓரளவு சூடு வரலும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக கல்லில் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பிரெட் வச்சிடலாம். அந்த மேலே இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வச்சிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பன்னீர் ஒரு 2 பீஸாக மெலிசாக கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சு அடுத்ததாக ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ மேபக்கம் இருக்கிற பிரெட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் தடவிடலாம். இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். அப்படின்னா தான் பிரெட்டு தீயாத ஒரு பொன்னிறமாகவே ஒரு செவந்து இருக்கும். ஒரு 4 டைம் பிரெட்டை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்ச் கூட சாஸ் ப்ளஸ் மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். அடுத்ததாக சிக்கன் பன்னீர் சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக கல்லில் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பிரெட் வச்சிடலாம். அந்த மேலே இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். அடுத்தடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், சிக்கன், பன்னீர் வச்சு திரும்ப நம்ம பிரெட்டை வச்சு மூடிடலாம். இப்போ மேபக்கம் இருக்கிற பிரெட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் தடவிடலாம். இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். அப்படின்னா தான் பிரெட்டு தீயாத ஒரு பொன்னிறமாகவே ஒரு செவந்து இருக்கும். ஒரு 4 டைம் பிரெட்டை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்ச் கூட சாஸ் ப்ளஸ் மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். அடுத்ததாக சிக்கன் சீஸ் சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக கல்லில் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பிரெட் வச்சிடலாம். அந்த மேலே இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், சிக்கன், சீஸ் மூணையும் தனித்தனி லேயராக வச்சு மேலே ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ மேபக்கம் இருக்கிற பிரெட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் தடவிடலாம். இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். அப்படின்னா தான் பிரெட்டு தீயாத ஒரு பொன்னிறமாகவே ஒரு செவந்து இருக்கும். ஒரு 4 டைம் பிரெட்டை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்ச் கூட சாஸ் ப்ளஸ் மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். அடுத்தது நம்ம சிக்கன் சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக கல்லில் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பிரெட் வச்சிடலாம். அந்த மேலே இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், சிக்கன் இது எல்லாத்தையும் வச்சு மேலே ஒரு ஸ்லைஸ் பிரெட் வச்சு மூடிடலாம். இப்போ மேபக்கம் இருக்கிற பிரெட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் தடவிடலாம். இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். அப்படின்னா தான் பிரெட்டு தீயாத ஒரு பொன்னிறமாகவே ஒரு செவந்து இருக்கும். ஒரு 4 டைம் பிரெட்டை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்ச் கூட சாஸ் ப்ளஸ் மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக கல்லில் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பிரெட் வச்சிடலாம். அந்த மேலே இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், கேப்சிகம் மிளகாய், வெள்ளரிக்காய், தக்காளி இது எல்லாமே தனித்தனி லேயராக வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ மேபக்கம் இருக்கிற பிரெட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் தடவிடலாம். இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். அப்படின்னா தான் பிரெட்டு தீயாத ஒரு பொன்னிறமாகவே ஒரு செவந்து இருக்கும். ஒரு 4 டைம் பிரெட்டை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்ச் கூட சாஸ் ப்ளஸ் மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க நீங்களும் சாப்பிடலாம்.